Hi friends, welcome to Kavilisa Craft. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அழகான Valentine's Day வந்துட்டு gift பார்க்க போறோம். ஸோ அதுக்கான தேவையானது 2 டீ கப்பு, சோப் ஒன்று, அடுத்து வேஸ்டான கிளாத்து, கொஞ்சம் கிளிட்டர் ஆகிற கிளாத் மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. அண்ட் சாட்டன் ரிப்பன் அண்ட் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நீங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவை. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டைமில் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராஃப்ட்டுக்குள்ளே போயிடலாம். டீ கப் எடுத்து அந்த கிளாத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த நூலெல்லாம் வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான உங்களுக்கான கொஸ்டின் வந்துட்டு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரக்கூடிய February 14th அன்னைக்கு எந்த மாதிரியான கிஃப்ட் வந்துட்டு உங்களுடைய லவருக்கு வந்து தரலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? என் கூட ஷேர் பண்ணிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக வந்துட்டு நான் இந்த மாதிரி ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட எந்த மாதிரியான டெக்கரேஷன் திங்ஸ் இருந்தாலும் சரிங்க, குந்தன் ஸ்டோன் ஒட்டுறது வந்து ஒட்டிக்கோங்க. இல்லை வேறு மாதிரியான அதாவது ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. அந்த எட்ஜில் வந்துட்டு க்ளூ வச்சுட்டு ரிப்பன், சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு நம்ம இந்த மடிப்பு பார்த்திங்களா, ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறப்போ மடிப்பு எடுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி மடிப்பு எடுத்து அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஏன் அப்படின்னா அது ரொம்ப வந்துட்டு கிஃப்ட் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி லேஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய கிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல? இப்போ சோப்பு வச்சு எந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ வச்சு இந்த மாதிரி சோப்பு வந்துட்டு ரவுண்ட் சோப்பு தான் இருக்கணுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கிடைச்சாலும் சரி, ஒயிட் கலரில் இருக்கலாம், ரெட் கலர் இருக்கலாம், பிங்க் கலரில் இருக்கலாம். ரெட் கலர் வந்து இன்னும் செம்மையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா ரெட்டு தானே வந்துட்டு லவ்க்கு ஒரு சிம்பிளாக பார்க்குறாங்க பசங்க எல்லாருமே. ஓகே, நம்மளுடைய அழகான ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நல்லா மொழுன்னு தேய்ச்சி அழகாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சென்டரில் வந்துட்டு உங்களுடைய காதலை சொல்கிற விதமாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுக்கிறது தான் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தனியாக சோப்பில் கட் பண்ணி அதை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வந்துட்டு நான் அந்த கார்னரில் மட்டும் ஹார்ட் ஷேப் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு கொடுக்குறேன். இந்த ஸ்டோன் செயின் ஆக்சுவலி இது வந்துட்டு இது பெரிய சைஸ்லேயே இருக்குது, சின்ன சைஸ்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுத்துக்கலாங்க. அப்படியே உங்களுக்கு அதில் உங்களுடைய லவர்னுடைய நேம் எழுதணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு அது ஏதாவது ஒரு இனிஷியல் மட்டும் நீங்கள் கீழே போகிறதா இருந்தால் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்பவும் நம்ம சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மடிப்பாக எடுத்து அந்த ஹார்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், அந்த சோப் மேலே க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கிறோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து எந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்டாக மாறி. ஸோ என்னுடைய கிஃப்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? இதை வந்து நீங்கள் அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுடைய அழகான கிஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு கிஃப்ட் பாக்ஸு, அது கூட ஒரு கிஃப்ட்டுங்க. இது போதுங்க நம்மளுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு. ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் வந்து நாம்ளே ரெடி பண்ணதுங்க. கண்டிப்பாக இதை பார்த்த உடனே உங்களுடைய லவ் வந்துட்டு கொடுக்குற பர்சனுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது இன்னும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக வந்துட்டு சாட்டன் ரிப்பனை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப க்யூட்டான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக கொடுங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி கூட உங்களுடைய ஸ்பெஷல் டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். என்னுடைய கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.